வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம 9th சிவிக்ஸில் இருக்கிற யூனிட் 2ல் இருக்கிற எலெக்ஷன்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ப்ரெஷர் குரூப் இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான லெசன்ப்பா இந்த லெசனை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறோம். எல்லோரும் இந்தியன் சிட்டிசனாக நம்ம எலெக்ஷன் எப்படி ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணுது, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் என்ன ப்ளே பண்ணுதுன்னு எல்லாமே இந்த லெசனில் பார்ப்போம். ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும். முக்கியமான பாயிண்ட்ஸை நான் ஹைலைட் பண்ணி காமிப்பேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கிட்டால் போதும். லேர்னிங் அப்ஜெக்டிவில் நம்ம என்னென்ன எலக்டோரல் சிஸ்டம் எப்படி இருக்கும், எலெக்ஷன்ஸ் எத்தனை விதமாக எலெக்ஷன்ஸ் இருக்குது, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்னென்ன இருக்குது, ஸ்டேட் பார்ட்டியா நேஷனல் பார்ட்டியா, எதுக்கு என்ன மீனிங்கு, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன, ப்ரெஷர் குரூப்னால் என்ன இந்தியாவில். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இந்த லெசனில் பார்க்க போகிறோன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எலெக்ஷன் ரொம்ப முக்கியமான இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, எலெக்ஷன் தான் ஒரு ரொம்ப முக்கியமான டிசைடிங் ஃபேக்டர், ஒரு கண்ட்ரியோட டிசைடிங் ஃபேக்டர், அந்த அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ அதுதான் இந்த லெசனில் ஃபுல்லாக பார்ப்போம். எலக்டோரல் சிஸ்டம் இன் இந்தியா பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த எலக்டோரல் சிஸ்டம் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம்ல, இது எங்கேருந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா, யுனைடெட் கிங்டம் யூகேலேருந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது ஒரு பிக் பேக் இஷ்யூன்னு தான், ரொம்ப முக்கியமானது. யுனைடெட் கிங்டம்கிட்ட இருந்து தான் நம்ம இந்த எலக்டோரல் சிஸ்டம் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, முக்கியமானதை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன், மற்றது பூரா நான் கதையாக சொல்லிடுறேன். இதிலே மாடர்ன் இந்தியா பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா எப்போ ஃபோர்ஸுக்கு, அதாவது எப்போ இது வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, நிறைவேறி இருக்குது பார்த்தீங்கன்னா 26th January 1950. ஓகேங்களா? நம்ம மாடர்ன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்போ ஃபோர்ஸுக்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 26th January 1950. ஓகேங்களா? கமெண்ட் செக்ஷனில் கான்ஸ்டிடியூஷன் டே என்றைக்கு செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? கான்ஸ்டிடியூஷன் டே நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருக்கோம். ஸோ யாரெல்லாம் ரிப்பீட்டடாக நம்ம சேனலை பார்க்குறீங்களோ உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியமானது. ஆர்டிக்கல் 324 to 329 பார்ட் 15 இருக்கிற அந்த கான்ஸ்டிடியூஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எலக்டோரல் சிஸ்டம் எப்படி இருக்கும், ஒரு கண்ட்ரிக்கு நம்ம கண்ட்ரிக்கு எலக்டோரல் சிஸ்டம் எப்படி இருக்கும், கான்ஸ்டிடியூஷன் என்னென்ன மாதிரிலாம் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் இதில் பார்ப்போம். ஓகேங்களா? புக் பேக் கொஷின் ஆர்டிக்கல் 324 எதை பற்றி பேசுதுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் இதில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்டில் ஆர்டிக்கல் 324 பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன ப்ரொவைட் பண்ணுது பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்ட்டாக இருக்கலாம், அதாவது சுதந்திரமாக தன்னிச்சையாக வேறு எந்த இதுவும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல், எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு அவங்க மூலயமா எதுவுமே ஆகாமல் தனித்துவமாக அவங்களுடைய ரோலை அவங்க ப்ளே பண்ணலாம். யாருமே அவங்கள டாமினேட் பண்ண முடியாது. யாருமே அவங்கள எந்த விதமான பிரைபரி, அதாவது ஊழல் இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக ஆர்டிக்கல் 324 கொண்டு வந்திருக்காங்க. அதுபடி என்னென்னா, இண்டிபெண்ட் எலெக்ஷன் கமிஷன் என்ஷூர் பண்ணிக்கணும். அது கண்டிப்பாக இருக்கணும். என்னன்னா, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நம்ம கண்ட்ரி, அதாவது ஃப்ரீ அண்ட் ஃபேர்னால் நம்மளுக்கு தெரியும், உண்மையாக நேர்மையாக எந்த விதமான காசு கொடுக்காம எந்த விதமான ஊழல் பண்ணாமல் நடக்கணும். ஸோ அது இண்டிபெண்ட்டாக எலெக்ஷன் கமிஷன் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஸோ அது இந்த 324 சொல்கிறாங்க, ஆர்டிகல் 324. இன்னொன்று ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனில் யாரெல்லாம் ரொம்ப மேஜரான ரோல் ப்ளே பண்ணுறா பார்த்தீங்கன்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 எலெக்ஷன் கமிஷனர், மொத்தமாக 3 பேர் இருப்பாங்க அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு ஹெட்டாக. ஸோ ஃபஸ்ட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அதுக்கடுத்து 2 எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க என்னென்ன இது பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன், பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்ல அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டுக்கு என்ன ரோல் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த எலக்டோரல் ரோல்ஸ்னால் பெருசாக ஒன்றும்ல, வாக்காளர் பட்டியல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வாக்காளர் லிஸ்ட்டில் அவங்க பேர் இருக்கா பாருங்கள், அந்த மாதிரிலாம் எலெக்ஷன் ஓட்டு போட்டவங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த பார்லிமெண்ட்டுக்கு ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அவங்க அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் எலக்டோரல் ரோல்ஸ் ப்ரிப்பேர் பண்ண, அது மட்டும் இல்லாமல் டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சி, அதாவது நம்ம சேனலை பாருங்கள், தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, 2 பேருமே பார்க்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இங்கிலீஷில் இருக்கிற வார்த்தை தமிழ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தமிழ் மீடியம்காரங்களுக்கு இங்கிலீஷ் மீடியமே படிச்சிருந்தாலும் உங்களுக்கு தமிழில் தமிழாக்கம் அவ்வளோவா தெரியாது. ஏன்னா நம்ம ஜென்ரலாக படிச்சிருப்போம். இதில் டேர்ம்ஸ் புதுசாக இருக்கும். இப்போ டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சினா என்ன பார்த்தீங்கன்னா, தமிழாக்கத்தில் நம்ம தொகுதி சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு சட்டமன்ற தொகுதிகள் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. ஸோ இந்த மாதிரி தொகுதியை வரையறுக்க
இருக்கிறது தான் இந்த டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சின்னு சொல்கிறாங்க. இது வந்து யாரோட பவரில் இருக்குன்னா பார்லிமெண்ட்டில் இருக்கிற அந்த மெம்பர்ஸோட பவரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எலக்டோரல் ரோல்ஸு, அப்புறம் டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சி, ஸோ இதெல்லாமே இந்த பார்லிமெண்ட் வந்து ப்ரொவிஷன் வந்து மேக் பண்ணிக்கிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதாவது மாநில சட்டமன்றம். இது பார்த்தீங்கன்னா இவங்களுக்குமே அந்த ப்ரொவிஷன் வந்து மேக் பண்ண அத்தாரிட்டி இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுமே அந்த எலெக்ஷனுக்கு வந்து தேவையான அந்த எலக்டோரல் ரோல்ஸ்னால் இப்போ தான் பார்த்தோம், பட்டியல், அந்த வாக்காளர் பட்டியல், ஸோ அது மேக் பண்ணலாம். ஸோ இதுதான் ஜென்ரலாக சொல்லியிருப்பாங்க. முக்கியமானது மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். ரொம்ப முக்கியமானது அந்த குடவோலை. இது வந்து ரிப்பீட்டட் கொஷின் ஏற்கனவே முன்னாடி வந்திருக்கு. குடவோலை சிஸ்டம் வந்து யார் ஃபாலோ பண்ணியிருப்பா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சோழாஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க தமிழ்நாட்டில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ப்ராசஸ். ஒரு எலெக்ஷன் வந்து எப்படி நடக்கும் அதெல்லாம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நேஷ்னல் லெவலில் யார் நம்ம இந்தியாவோட ஹெட்டாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட ஹெட்டாக இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர், பிஎம். இப்போ நரேந்திர மோடி இருக்கார். ஸோ அவர் தான் நம்ம ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து யார் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? இவர் யாருனால எலெக்ட் பண்ணப்படுவார் பார்த்தீங்கன்னா, லோக்சபா இருக்காங்களே, லோக்சபானா என்ன நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், மக்களவை. இந்த மக்களவையில் அவங்களா பார்த்து அந்த மெஜாரிட்டியாக இருக்கிற அந்த லீடரை வந்து பிரைம் மினிஸ்டராக வந்து போடுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே. என்றைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா 25th ஜனவரி. ஓகேங்களா? 25th ஜனவரி தான் நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் நோட்டானா என்ன தெரியுமா? நன் ஆஃப் தி அபோவ், அதாவது யாருக்குமே ஓட்டு இல்லை. ஆனால் அதாவது இது எதுக்காக அப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஓட்டுரிமை நம்மளோட உரிமை, ஆனால் யாருக்குமே எனக்கு போட இஷ்டம் இல்லை, அதனால் நான் வீட்டில் உட்காந்துக்கிறேன்னு இல்லாமல் அதையும் வந்து உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிற வகையில் இந்த நோட்டாண்டு ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் யாரெல்லாம் இது வந்து ஓட்டு போட விருப்பம் இல்லாதவங்களாம் இதை வந்து கண்டிப்பாக இது பண்ணணுன்றதுக்காக தான் அதை கொண்டு வந்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து ரூல் 49 இந்த கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் வந்து 1961 வந்தப்போ இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நோட்டாண்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வருவோம். ஆனால் எப்போ வந்து அமலுக்கு வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் புக்கில் கொடுக்கல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செப்டம்பர் மாதம் 2013 அப்போ தான் இந்த நோட்டா வந்து ஓட்டிங்க்கு அந்த இதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த நோட்டாண்டு ஒரு கான்செப்டை கொண்டு வந்துடுவோம், நடைமுறைக்கு கொண்டு வருவோம் அப்படி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து இது பண்ணியிருப்பாங்க எலெக்ஷன் அப்போ. சரிங்களா? 2014 அப்போ வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் 2013லேயே இது வந்து கொண்டு வரணும்னு முடிவுக்கு வந்துடுவாங்க. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க வேணும்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த விவிபேட், அதாவது ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல். எலெக்ஷன் ஓட்டு போட போகிறவங்களா பார்த்துருப்பீங்க, ஒரு பேப்பர் வந்து நம்ம சிம்பிள்லாம் காமிச்சிட்டு போகும்ல, ஸோ அந்த அது வந்து எப்போ வந்து கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2014 ஜென்ரல் எலெக்ஷன் அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இதை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டா நான் ஏற்கனவே சொன்னது, இந்த நோட்டா பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எலெக்ஷன் 2014 வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2013 வந்து கொண்டு வரலான்னு எலெக்ஷன் கமிஷன் ஆர்டர் போடுவாங்க. 2014 நடக்கிற அந்த எலெக்ஷனுக்கு வந்து நோட்டாண்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துடுவாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம வந்து இந்தியா வந்து 14th கண்ட்ரி இந்த நோட்டா கான்செப்டை கொண்டு வர்றதுக்கு. ஸோ 14th கண்ட்ரி அப்போ 2014 அப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படி சொல்லிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா. எலெக்ஷன் வந்து 2 விதமாக இருக்குது, டைரக்ட் எலெக்ஷன், இன்டைரக்ட் எலெக்ஷன். ஓகேங்களா? டைரக்ட் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மக்களாக போய் நேரடியாக தேர்ந்தெடுக்கிறது அவங்களுடைய பிரதிநிதியை. ஓகேங்களா? ஒரு கேண்டிடேட்டை மக்கள் ஓட்டு போட்டு யாரெல்லாம் எல்லாமே ஓட்டு போடலாமா? இல்லை அப்படி போட முடியாது. 18 வயசு நேரம்னா அந்த ஃப்ரான்ச்சைஸ் சொல்லுவாங்க, யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸ். ஓகேங்களா? அந்த கான்செப்ட் இருக்கிறவங்க 18 வயசு முடிஞ்சு ஓட்டர் ஐடி வாங்கினவங்க எல்லாருமே போய் நம்ம ஓட்டை வந்து கேஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோக்சபா வந்து யார் இது பண்ணுவாங்கன்னா எம்பிஸ்ன்னு சொல்லுவாங்க. லோக்சபாவில் இருக்கிறவங்க வந்து மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, எம்பிஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் எலெக்ட் ஆகிறாங்களே, ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து எம்எல்ஏ சொல்லுவோம், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்ன்னு சொல்லுவோம். இதே மாதிரியே லோக்கல் பஞ்சாயத்து, வில்லேஜ் பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டிஸ் இவங்களுக்கெல்லாம் எலெக்ஷன் எப்படி நடக்கும்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ஸ் வந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த முனிசிபாலிட்டிஸு இதுக்கெல்லாம், கார்பரேஷனுக்கெல்லாம். நெக்ஸ்ட் இதோட மெரிட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெமோக்ராட்டிக் மெத்தடில் இருக்கிறனால, மக்கள் தேர்ந்தெடுக்கிறனால மக்களுக்கு வந்து ஒரு சர்வாதிகாரத்திலிருந்து விடுதலை பெற்று அந்த மக்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒரு இது கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே நம்மளுக்கு தேவையான நல்லதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறனால, ஸோ டெமோக்ராட்டிக் மெத்தடாக இது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா
இது வந்து அந்த ரூலர்ஸ் வந்து நம்ம ஓட்டு போடுறோம்ல, நம்ம ஓட்டு போடுற ரூலர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அக்கௌண்டபிளாக இருக்கணும், நம்மளுக்கு வந்து கணக்கு சொல்லணும், இதெல்லாம் நாங்கள் பண்ணோம், ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்க. இஃப் சப்போஸ் நம்ம ஓட்டு போடாமல் யாரோ ஒரு ஆள் லீடராக இருக்காங்க, நம்ம கேட்கவும் முடியாது. ஏன்னா நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம், நம்ம கேட்க நமக்கு உரிமை இருக்குது. ஸோ அதுதான் இந்த ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டீமெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி எக்ஸ்பென்சிவ். நம்மளுக்கு தெரியும், ஒரு எலெக்ஷன் நடக்கணும்னா இந்தியாவில், ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு எலெக்ஷன் நடக்கணும்னா எவ்வளோ பெரிய ப்ராசஸ், எவ்வளோ மந்த்ஸ் நடத்தும். ஸோ அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அடுத்து ஏதாச்சும் ஃபால்ஸாக போயிடலாம், மிஸ்கைட் ஆகிடலாம், யாராச்சும் ஏமாற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த காசு கொடுக்குறது, எலெக்ஷனுக்கு லஞ்சம் கொடுக்குறது, காசு கொடுக்குறது, ஓட்டுக்கு காசு கொடுக்குறது, அது மட்டும் இல்லாமல் இந்த பூத்தில் போய் சண்டை போட்டு அவங்க ஓட்டை மாற்றி போடுறது, வயசானவங்க ஓட்டை வந்து மாற்றி போடுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே இதில் சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் தமிழில் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் ரீட் பண்ணாலும் நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே கோரிலேட் பண்ணி ஈஸியாக பண்ணி படிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் வந்து எப்போயாச்சும் இந்த வயலன்ஸு, அதாவது சண்டை போடலாம், கேம்பெயின் நடத்திட்டு இருக்கப்போ வேறு எதிர்கட்சிக்காரங்க வந்து சண்டை போடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாமே இதோட டீமெரிட்ஸாக இருக்குது. இன்டைரக்ட் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஓட்டு போடுறோம்ல, நம்ம ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுறோம்ல, அவங்களாம் சேர்ந்து இன்னொரு எலெக்ஷன் அவங்களுக்குள்ளே ஒரு ஓட்டிங் போட்டு செலக்ட் பண்ணுறது தான் இந்த இன்டைரக்ட் எலெக்ஷன். ஓகேங்களா. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, மக்கள் நம்மளாம் டைரெக்டாக அவங்கள செலக்ட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு பிரசிடெண்ட்டுக்கு எலெக்ஷன் வந்து நம்ம ஓட்டு போட முடியாது. ஆனால் நம்மளாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருப்போம்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு எலெக்ஷனில் ஒரு ஓட்டிங் மாதிரி போட்டு அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து லெஸ் எக்ஸ்பென்சிவ், காசு கம்மியாக தான் செலவாகணும், ஏன்னா கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் பெரிய பெரிய கண்ட்ரிஸுக்கு எல்லாமே இந்த எலெக்ஷன் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தட் வந்து சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா 2 தடவை பெரிய பெரிய எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய எலெக்ஷனு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன எலெக்ஷன் அவங்களுக்குள்ளே நடத்துகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. கவர்மெண்ட்டையும் இணைக்கிறது இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான். ஓகேங்களா. இதில் வந்து ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இந்த மாதிரி நிறைய இது இருக்கும். ஸோ அதுதான் அதில் பார்ப்போம். ஒன்றுன்னா, ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சுட்டா அதில் ஒரு கேண்டிடேட் இருக்கணும், அதில் தொண்டர்கள் இருக்கணும், அது மட்டும் இல்லை அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கணும். ஸோ அதுதான் அதில் சொல்லியிருப்பாங்க. அ லீடர், ஆக்டிவ் மெம்பர் அண்ட் அ ஃபாலோவர். அதுதான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட 3 காம்போனன்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டூயினோ பாக்ஸில் ஹவுஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட்னா, நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, இன்டைரக்ட் எலெக்ஷனில் நம்ம எலெக்ட் பண்ண மக்கள், அதாவது யாரெல்லாம் நம்ம இது பண்ணியிருப்போம், அந்த பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்க, சட்டசபையில் இருக்கிறவங்க, அவங்களாம் நம்ம எலெக்ட் பண்ணியிருப்போம்ல, அவங்களாம் சேர்ந்து எலெக்ட் பண்ணுறது தான் இந்த பிரசிடென்ட். இந்த மாதிரியெல்லாம். ஓகேங்களா. எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் த ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட், ராஜ்யசபா, லோக்சபா, அதுதான் இந்த 2 ஹவுஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸு, எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸு, அதாவது சட்டமன்ற தொகுதிகள், அந்த இதில் இருக்கிறவங்க எல்லாருமே போய் இது பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, டைப்ஸ் ஆஃப் பார்ட்டி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பார்ட்டி, 2 பார்ட்டி, மல்டி பார்ட்டி வந்து நம்ம இந்தியா வந்து மல்டி பார்ட்டி சிஸ்டம். சிங்கிள் பார்ட்டி வந்து யாருன்னா, சைனா, கியூபா, யூஎஸ்எஸ்ஆர், இவங்க எல்லாமே சிங்கிள் பார்ட்டி, ஒரே ஒரு பார்ட்டி மட்டும் தான் இருக்கும். 2 பார்ட்டி பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, யூகே, இந்த 2 பார்ட்டி மட்டும் தான் மேஜர் பார்ட்டிஸாக எக்ஸிஸ்ட் ஆகும். இந்தியாவில் நிறைய பார்ட்டிஸ், நம்ம தமிழ்நாடு பார்த்தாலே பல பார்ட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியே நிறைய பார்ட்டிஸ் இருக்குது இந்தியா. டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா, நேஷனலு, ஸ்டேட்டுன்னு 2ஆக பிரிச்சுக்கிறலாம். நேஷனல் பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா, அதுலேயும் ஒரு ரூலிங் பார்ட்டி இருப்பாங்க. அவங்கள அப்போஸ் பண்ணுற செகண்ட் மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க வந்து அப்போசிங் பார்ட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்டேட்டுக்கும் ஒரு ரூலிங்கு, ஒரு அப்போசிங்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கரண்ட்டாக வந்து டிஎம்கே வந்து ரூலிங்காக இருக்காங்க. இப்போ இந்த டயத்தில் 2024 ஏடிஎம்கே வந்து என்னவாக இருக்காங்க, அப்போசிங்காக இருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் பார்ட்டிஸு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நேஷ்னல் பார்ட்டிஸ் வந்து எப்படி ஒரு நேஷ்னல் பார்ட்டின்னு அதை ரெகக்னைஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்டி வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா மேஜர் அவங்களுடைய ஆதிக்கத்தை காமிச்சிருக்கணும். ஒரு 4 இந்தியாவில் இருக்கிற 4 ஸ்டேட்டில் வந்து அவங்க வந்து ஆதிக்கத்தை காமிச்சிருக்கணும். எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்ப்போம். ஸோ அந்த அளவுக்கு காமிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து நம்ம நேஷ்னல் பார்ட்டின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இது வந்து யார் சொல்கிறாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு தனி சிம்பிள் கொடுத்துருவாங்க. அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து தனி சிம்பிள் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல்
இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2017 அப்போ 7 ரெகக்னைஸ்டு நேஷ்னல் பார்ட்டி இருந்திருக்கு. ஓகேங்களா, அவ்வளோதான் அதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் கரண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா 8 நேஷ்னல் பார்ட்டிஸ் வந்து 2023 படி பார்த்தீங்கன்னா 8 நேஷ்னல் பார்ட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம சேனலை ஃபுல்லாக பார்க்குறவங்க இன்ன வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் அடிஷ்னலாக ஆட் ஆகிக்கிறோம். ஓகேங்களா, ஃபுல்லாக பார்த்தவங்க மட்டும் தான் நம்ம சேனலை வந்து பெனிஃபிட் ஆவீங்க. ஏன்னா பாதி ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் முக்கியமான பாயிண்ட் விட்டுருவீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் பார்ட்டி பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பார்ட்டி வந்து அந்த மீதி இருக்கிற அந்த இதுக்கு முன்னாடி ஒரு 7 பார்ட்டி சொன்னோம்ல நேஷனல் பார்ட்டி, அதை தவிர்த்து இருக்கிற மெஜாரிட்டியான பார்ட்டி இந்தியாவில் என்னென்ன பார்ட்டியில் மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அவங்க எல்லாமே நம்ம ஸ்டேட் பார்ட்டிஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன அந்த இது பார்த்தீங்கன்னா ரீஜனல் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்க எல்லாமே இது பண்ணி, அதாவது ஓரளவுக்கு மெஜாரிட்டியாக இருக்கிறனால அவங்க வந்து ஸ்டேட் பார்ட்டின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெகக்னேஷன் டு த பார்ட்டிஸு. எப்படி ஒரு பார்ட்டி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அப்படி சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சி, அதே மாதிரியே திருமாவளவன் சார் அவங்க எல்லா கட்சியும், அந்த கட்சியெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அந்த மாதிரிலாம் பேச்சு போச்சுல. ஸோ அதுதான் இது, அதை கோரிலேட் பண்ணிக்கோங்க. இப்போ நடக்கிறதும் இதையும் கோரிலேட் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ நம்ம பார்க்குறது நேஷ்னல் பார்ட்டியை எப்படி ரெகக்னைஸ் பண்ணுவாங்கன்னா, அட்லீஸ்ட் 6% ஓட்டு அந்த 4 ஸ்டேட், ஏற்கனவே நான் சொன்னேன்னா 4 ஸ்டேட்டில் மெஜாரிட்டி அவங்க இருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் 6% ஆச்சும் ஒரு ஸ்டேட்டில் இருந்து 4 ஸ்டேட்டில் வந்து இருந்துச்சுன்னா அது நேஷ்னல் பார்ட்டின்னு சொல்லுவோம். நான் கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மேலே ஸ்பீடு வந்து கம்மியாக வச்சு பாருங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் லோக்சபா பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2% ஆஃப் மெம்பர் வந்து லோக்சபாவில் வந்து எலெக்ட் ஆகிருக்கணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் பார்ட்டின்னு எப்படி ரெகக்னைஸ் பண்ணலாம்னா, இல்லைனா அதாவது என்னென்னா இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். எனி ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியான்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 6% ஓட்டு இருக்கணும் 4 ஸ்டேட்லேயும். செகண்ட் வந்து இந்த 2% ஆஃப் மெம்பர் வந்து லோக்சபாவில் எலெக்ட் ஆகிருக்கணும். இதில் 3வது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பார்ட்டியை ரெகக்னைஸ் பண்ண பார்ட்டியாக வந்து அது 4 ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அதுவுமே நேஷ்னல் பார்ட்டின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஃபங்க்ஷன் என்ன, அவங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு கேண்டிடேட்டை முன்னாடி வைக்கணும், அவங்கள வச்சு எலெக்ஷன் நடத்தணும், ஸோ அவங்க மூலிமா ஜெயிக்கணும். ஸோ இந்த இதுதான் இதில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும், அந்த கொள்கையை தான் அந்த கட்சி வந்து எடுத்து நடத்தணும். ஸோ அந்த பார்ட்டினா பொலிட்டிக்கல் பார்ட்டினா அந்த கட்சி தான் சொல்லுவோம் நம்ம, அரசியல் கட்சின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த அரசியல் கட்சி வந்து ஒரு கொள்கை இருக்கணும், அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணுற தொண்டர்கள் இருக்கணும், அதை நிறைவேற்றுற கேண்டிடேட் இருக்கணும். ஸோ இதுதான் அதில் சொல்லுவாங்க. அப்போசிஷனுக்கு வந்து என்ன ரோல் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும். அந்த ரூலிங் பார்ட்டியை வந்து நீங்கள் பண்ணுறது தப்பாக இருந்துச்சுன்னா அந்த தப்பு சுட்டி காமிக்கணும். அதுக்காக தான் அந்த அப்போசிங் பார்ட்டின்னு ஒரு பெரிய ரோலே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது முக்கியமானது ரோல் ஆஃப் அப்போசிங் பார்ட்டி இன் டெமோக்ரஸி. டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இந்த அப்போசிங் பார்ட்டியோட ரோல் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த அப்போசிங் பார்ட்டியோட லீடரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கேபினெட் மினிஸ்டர்னு சொல்லுவோம். ரேங்க் ஆஃப் கேபினெட் மினிஸ்டர். இவங்க வந்து சுட்டி காட்டணும் என்னென்னலாம் தப்பு பண்ணுறாங்க, பாலிசி கொண்டு வரது மக்களுக்கு சரியாக தப்பா, அவங்க கொண்டு வரது வந்து சரினா ஓகே, தப்புனா அதை வந்து எதிர்த்து சொல்லணும். ஸோ மக்களுடைய குரலாக இவங்க இருப்பாங்க அந்த இடத்துல. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து யாரெல்லாம் இது செலக்ட் பண்ணுற ரோல் இந்த அப்போசிங் பார்ட்டிக்கு இருக்கும்னா, சேர்மனு, மெம்பர் ஆஃப் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனு, சேர்மன் அண்ட் மெம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனு. ஸோ இவங்க எல்லாமே எலெக்ட் பண்ணுற ரோலும் இவருக்கு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் குரூப் பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் குரூப் இந்த டேர்ம் வந்து யூஎஸ்ஏல ஆரிஜினேட் ஆகிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ப்ரெஷர் குரூப்னால் வேறு ஒன்றும் இல்லை, நான் சிம்பிளாக சொல்லிட்டு போகிறேன். ரொம்ப கசகசன்னு நிறையா இருக்குது, ஆனால் சிம்பிளாக சொல்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு தேவையானது அதுதான் பாயிண்ட்டு. ப்ரெஷர் குரூப்னால் நம்மளுக்கு தெரியும், ஒரு அழுத்தம் கொடுக்கறது, ஒரு அழுத்த குழுன்னு சொல்லுவாங்க தமிழில். என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய ரோல் ஒழுங்காக ப்ளே பண்ணலை. அந்த பட்சத்தில் இப்போ வந்து அக்ரிகல்ச்சரில் இப்போ விவசாயிகள் இருக்காங்க. நம்ம ஒரு காலத்தில் பார்த்துருக்கோம், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லிக்கு போய் நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகள்லாம் போய் போராடி இருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த ப்ரெஷர் குரூப்பு. யாருன்னா எந்த விதமான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும், அதாவது எந்த வித அரசியல் கட்சி சம்மந்தப்படாமல் மக்களாக இருக்காங்களே, மக்கள்லாம் ஒரு கூட்டணி, ஒரு அமைப்பாக இருப்பாங்களே, தொழிற்சங்கம், ஆட்டோ சங்கம்,
இந்த மாதிரி விவசாய சங்கம், மாணவர்கள் சங்கம் இந்த மாதிரி இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாமே ஒரு ப்ரெஷர் குரூப்பாக ஆக்ட் ஆவாங்க இந்தியாவில், டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில். அவங்களுக்கு வந்து எது சரிப்படலையோ அவங்க போய் கவர்மெண்ட்டுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குற மாதிரி, அதாவது ப்ரெஷர் கொடுத்து ஒரு போராட்டம் பண்ணி இந்த மாதிரியே பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்களுடைய இதை வந்து எடுத்து கூறுறதுனால அவங்க வந்து ப்ரெஷர் குரூப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குரூப் வந்து ஓரளவுக்கு கம்மி தான், அவ்வளோ டெவலப் ஆகலை. எதை கம்பேர் பண்ணிடலைன்னா USA வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் பார்க்கல நம்ம இந்தியாவில் அவ்வளோ டெவலப்டு ஆகல இந்த ப்ரெஷர் குரூப்லாம். ஓகேங்களா? அதை தான் சொல்கிறாங்க. இதை சொன்ன இந்த க்ரைட்டீரியா பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் குரூப்பு, ட்ரேடு, அக்ரேரியனு, ப்ரொஃபஷனல் அசோசியேஷனு, ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷனு, ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷனு, லிங்குஸ்டிக் குரூப்பு. லிங்குஸ்டிக் குரூப்னால் இந்த தமிழில் வந்து ஹிந்தி திணிக்கிறாங்கன்ட்டு நம்ம தமிழ் ஆர்வலர்கள்லாம் சேர்ந்து இது பண்ணுறாங்களே, ஸோ அது எல்லாமே ப்ரெஷர் குரூப் தான். ஓகேங்களா? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் குரூப் இப்போ நான் சொன்னது எல்லாமே இதில் இருக்கும், அதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸு ஆல் இண்டியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷனு, தமிழ் சங்கம், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், நான் சொன்னது தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமானது மட்டும் நான் இப்போ சொல்லிட்டு போயிட்டுருக்கேன், இதில் அவ்வளோதான் முக்கியமானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மொபிலைசேஷனு அண்ட் பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன், அதாவது பீப்புள் வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் எவ்வளோ முக்கியமானவங்கன்னு இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷனில் சொல்லியிருக்கோம். நம்ம ஓட்டு போட்டுறவங்க தான் ஆட்சிக்கு வராங்கன்னா, ஸோ நம்ம கரெக்டானவங்களுக்கு ஓட்டு போடணும், யோசித்து சிந்திச்சு ஓட்டு போடணுன்னு இதில் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான் இந்த லெசன். இதே மாதிரியே TNPSC, UPSC எந்த எக்ஸாம், அதை முக்கியமாக நம்ம TNPSCக்கு மட்டும் தான் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கோம். அப்பப்போ ஷார்ட்ஸில் வந்து UPSC அண்ட் SSCக்கு போட்டுட்ருக்கோம். ஆனால் TNPSC மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம பெரிய லென்த் வீடியோஸில். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து 6th to 12th இருக்குல்ல, ஸோ அதில் இருக்கிற TNPSC Group 1, Group 2, Group 4 கூடிய சிலபஸை கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட்டில் போய் ஒரு ஸ்டாண்டர்டாக செக் பண்ணி பாருங்கள். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும், புரிகிற மாதிரி தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.